வணக்கம். 2017 பிப்ரவரி மாதம் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு, துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் நடைபெறும் என்று கிரகநிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனி பகவான், 4ஆம் இடத்திலே சூரியன், 5ஆம் இடத்திலே கேது, 6ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன், 11ஆம் இடத்திலே ராகு, 12ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும். 3ஆம் இடத்திலே சனி புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு, அதிலே சற்று தடை ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எதிர்பார்த்த செய்திகள் சற்று தாமதமானாலும் நமக்கு சகாயமாக அது சாதகமாக வந்து சேருவதற்கான வாய்ப்பு இக்காலங்களிலே இம்மாதங்களிலே அமையும். 4ஆம் இடத்திலே ஆரம்பத்தில் சூரியனும் அப்புறம் 5ஆம் இடத்தில் அவர் சஞ்சாரம் செய்வது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு குடும்பத்திலே ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம், நாம் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் இக்காலங்களிலே அமையும். அதோடு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே புதன் மாணவர்களை பொறுத்தவரை கல்வி நல்லா இருக்கும், எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருந்து வரும். அதே சமயத்தில் உங்களுடைய துலா லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வது பார்க்கும் வேளையில் சற்று கவனமாகவே இருந்தல் வேண்டும். ஏன்னால் 5ஆம் இடம் நாம் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வருவது அல்லது வெளியேற்றப்படுவதை குறிப்பதால் வேலையில் கவனமாக இருத்தல் வேண்டும். அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, வேலையில் ஒரு சிலருக்கு முன்னேற்றங்கள் அல்லது ப்ரொமோஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலே குரு சஞ்சாரம் செய்வது ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேசம் செல்வதற்கான வாய்ப்புகளும் இக்காலங்களில் அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தியாவதற்கான சந்தர்ப்பம் இக்காலங்களில் அமையும். அதோடு 3ஆம் இடத்தில் சனி பகவான் சகோதர சகோதரிகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் அல்லது நெருங்கிய உறவினர்களை விட்டு நாம் பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் உண்டு. அதே சமயத்தில் 3ஆம் இடத்தில் சனி சிறுதொழில் சுயதொழில் பண்ணுவவர்களுக்கு சிறப்பான காலம் என்று தான் சொல்ல வேண்டும். 3லே பண்ணக்கூடிய சஞ்சாரம் சிக்கக்கூடிய சனி 5ஆம் இடத்தை பார்ப்பதால் அரசியல் வாழ்க்கை நன்றாக இருக்கும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட் சிறப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வாங்குவதற்கோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கோ இக்காலங்கள் சிறப்பான காலங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பெண்களை பொறுத்தவரை காலங்கள் மிகவும் யோகமான காலம். இந்த காலங்களிலே உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு சஞ்சாரம் செய்வது உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக வேண்டிய காலம். ஒரு சிலருக்கு வேலை தேடுவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது மனைமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் இக்காலங்களிலே அமையும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு குழந்தைகளுக்காக சுப செலவுகள் சுப விரயங்கள் அல்லது குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான காலங்கள் இக்காலங்களிலே உண்டு. மாணவர்களை பொறுத்தவரை நட்பலன்கள் படிப்பிலே கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பும் இக்காலங்களிலே உண்டு. பொதுவாக இம்மாதம் உங்களை பொறுத்தவரை துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான பலன் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது, நீங்கள் சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது முன்னோர்களுடைய சமாதிகள் மூத்தோருடைய சமாதிகள் சித்தருடைய சமாதிகள் வழிபாடு செய்வது மிகவும் யோகமான காலம் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களிலே நீங்கள் சனிக்கிழமை சனி பகவானை வழிபடுவதும் அல்லது பிரத்யங்கரா தேவி வழிபடுவதும் மிகவும் நற்பலன். அதனால் உங்களுக்கு நன்மைகளே அதிகரிக்கும். துலா லக்னத்தை பொறுத்தவரை இக்காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்திலே புத பகவான் சஞ்சாரம் செய்வது ஒரு சிலருக்கு இடங்கட வாங்குவதற்கான ஒரு யோகம், வீடு கட்டுவதற்கான ஒரு யோகம், ஆர் அடிபல்ட்டு கட்டின வீடு வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். அதே சமயத்தில் 4ஆம் இடம் அம்மாவுடைய ஆசிகள் அம்மாவுடைய அனுகிரகங்கள் ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் இக்காலங்களிலே அமையும். 4ஆம் இடத்திலே சனியாக இருப்பதால் ஹெல்த் கண்டிஷன்ஸில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் இக்காலங்களில் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.